ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெற்றிலை தீபம் எப்படி போடுறதுன்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த மினி பிளாக்ல என்னன்னா நிறைய பேர் வெற்றிலை தீபம் பத்தி கேட்டிருந்தீங்க. ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னும் போது நம்ம மினி பிளாக்ல கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, அதாவது வெற்றிலை தீபம் போடுறோம்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அது சஷ்டி அந்த மாதிரி நேரத்தில் தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நம்ம வெற்றிலை தீபம் போடலாங்க. அதுக்கு நம்ம இப்போ நாளைக்கு போடுறோம்னா நம்ம முந்தின நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிட்டு பன்னீர் அந்த மாதிரி தண்ணியெலாம் நம்ம தெளித்து இந்த மாதிரி தாங்க நான் பண்ணுவேன். பன்னீர்லாம் தெளிச்சுட்டு அந்த இடம் நல்லா நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சஷ்டி கோலமான சரவணா பவன் சொல்லிட்டு இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு 6 வெத்திலைகள் எடுத்து அதோட காம்பு எல்லாம் கிள்ளி வச்சு எடுத்துக்கணுங்க. வெத்திலைக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த காம்பில் நம்ம வைக்கிற அந்த விளக்குங்களில் ஒரு விளக்குலையும் ஒரு காம்பு போட்டு அந்த விளக்குங்க எல்லாமே ஒரு வெத்தலையிலும் வச்சு நம்ம 6 விளக்காக வைக்கணுங்க. அது வச்சதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பானது என்னென்னா நெய் தீபம் இட்டு நம்ம விளக்கேற்றினா இன்னுமே சிறப்பு. நெய் தீபம் முடியல அப்படின்னா நம்ம நார்மலாக விளக்கேற்றுறோம் இல்லையா, அந்த எண்ணெயிலையும் நம்ம விளக்கேற்றலாம். அந்த மாதிரி புது திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றிட்டு அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கந்தசஷ்டி கவசம், அந்த மாதிரி முருகருக்கு ஏற்ற கந்த புராணம் அந்த மாதிரி இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம படிக்கலாங்க. இதில் நெய் தீபம் விட்டுட்டு நம்ம விளக்கேற்றிட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு நம்ம வழிபடலாம். நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நம்ம சொல்லி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம தொடர்ந்து 6 வாரம் இல்லை 7 வாரம் செஞ்சுட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாங்க. இல்லை நம்மளால தொடர்ந்து அந்த விரதம் தொடர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா கூட தொடர்ந்து செய்யலாம். அதே மாதிரி இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வமான நிலவாசல் பூஜைக்கு அந்த இடத்துல நம்ம முதல்ல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம வழிபடணும். மறந்துடாதீங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த விளாக்ல